உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவன் இன்று நமக்கு கொடுத்திருக்கிற வேத தியான பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தின்படி நல் வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மனிதர்களை அல்ல. நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தில் இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, வெளியில், வேலை ஸ்தலத்தில், பிஸ்னஸில், அக்கம் பக்கத்தில், சமூகத்தில் நாம் மற்றவர்களிடம் அன்பாக பழக வேண்டும். நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்ம குவாலிட்டிஸில் இவர் கிறிஸ்துவர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். நம் நற்கிரியை கண்டு அவர்கள் தேவனை பற்றி கொள்ள, சபைக்கு வர, அவர்கள் கிறிஸ்துவர்களாக மறுரூபமாக அவர்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய நற்கிரியை பார்த்து. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்களிடத்தில் நல்ல பெயர் பெற விரும்புகிறவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யும்படி வற்புறுத்துகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்காக துன்புறுத்தப்படாமல் இருக்கவே அப்படி செய்கிறார்கள். அதாவது ஜஸ்ட் லைக் தட். நீங்கள் அதாவது ஞானஸ்நானம் எடுத்துக்கோங்க, கிறிஸ்துவராக மாறிடுங்க. ஒன்றும் இல்லை, எல்லா மதமும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவனாக மாறும் பொழுது எல்லா ஆசீர்வாதமும் உடனே வந்து நம்ம மேலே விழுந்துறது இல்லை, நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. உடனே கிறிஸ்துவில் வந்தோன்னா நம் சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம சுமந்து சொல்ல வேண்டும். அதை அவர் சுமக்க தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை முன்னேறி செல்ல வைப்பார். அல்லேலூயா. ஜெயத்தை கொடுப்பார், நிம்மதியை, திருப்தியை, தீர்க்காயுசை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி, மகிழ்விக்கும்படி இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அது தேவனுக்கு ஏற்ற கிரியை அல்ல. நாம் மனிதனை மகிமைப்படுத்தும்படி, அவனுக்காக அவனை நாம் சந்தோஷப்படுத்தும்படி நாம் செய்வோமானால் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது வெறும் பொய், அது ஒரு மாயையே. மனிதர்களை நாம் சந்தோஷப்படுத்தி அவர்களுக்காக நாம் தேவனை மறுதலிக்கக்கூடாது. ஒரு சின்ன சிற்று இன்பம் சொல்லலாம், ஒரு சின்ன ஒரு உலகபூர்வமான காரியத்துக்காக தேவனை நாம் மறுதலிக்கிறவர்களாக, பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது. மனிதர்களை ப்ளீஸ் பண்ணும்படியாக சென்று அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் கிரியை செய்து அவர்களை மகிழ்வித்து அவர்களை சந்தோஷப்படுத்தி தேவனை தான் எந்த காலத்திலும் நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் தேவனை தான் துதிப்பேன். ஏன்னா அவர் ஆதியும் அந்தவுமான அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான உருக்கமான ஆண்டவருடைய அந்த வார்த்தையை, அந்த பாட்டை நாம் பாடிக்கொண்டு தேவனை மகிழ்விப்பதை விட மனிதர்களை பாராட்டை பெற விரும்புவது என்ன? ஆண்டவர் தான் நம் இன்பத்திலும் துன்பத்திலும் வருத்தத்திலும் பாரத்திலும் பலவீனத்திலும் சுகவீனத்திலும் நாம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை காத்துக்கொள்வார். அதனால் நாம் மனிதர்களை நாம் சந்தோஷப்படுத்தி அவர்களை குதூகலப்படுத்தி
ஆண்டவர் நாமத்தை தூஷிக்கிறவர்களாக, மறுதலிர்களாக, சின்ன சின்ன காரியத்துக்கு, உலக காரியத்துக்காக, உலக சிற்றின்பத்துக்காக நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களாக, அவருக்கு வருத்தத்தை நாம் உண்டு பண்ணுவர்களாக இருக்கலாகாது. ஹல்லேலூயா. அதனால தான் சிலவங்க அந்த காலத்தில் யூதர்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கோங்க, ஏன்னா மனிதர்களை நாம் கனப்படுத்துவதற்காக, பாரம்பரியத்தை நாம் வழிபடுவதற்காக, அதன்படி நாம் பாரம்பரியத்தை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று யூதர்கள் என்று விருத்த சேதனம் பண்ணுவதற்கு கட்டாயப்படுத்தினார்கள் மக்களை. ஆனால் தேவனை மகிமைப்படுத்த அல்ல. அதுபோல கிறிஸ்துவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். செத்ததற்கும் நம்மளுடைய ஆண்டவருடைய மகிமைக்குள்ள நல்ல காரியத்துக்கும் என்ன பங்கு இருக்கு? அதனால் நாம் தேவனை எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த அற்புதமான மகிமையின் தேவன் நம்ம எல்லா தீங்குக்கும், எல்லா பொல்லாங்குக்கும், எல்லா நோய்க்கும், எல்லா விபத்துக்கும், ஆபத்துக்கும், எல்லா துர்க்கிரியைகளுக்கும், எல்லா வித அந்தகார சக்திகளுக்கும் நம்மை விலக்கி நீக்கி அவருடைய சட்டைகளின் நிலையில் நம்மளை வைத்து மறைத்து காத்து கொள்வார். ஹல்லேலூயா. அதனால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருப்போம் வாழ்நாள் முழுவதும், மனிதர்களை அல்ல. ஹல்லேலூயா. கண்களை முழுவதும் ஜெபம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக சொத்திருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக, வசனத்துக்காக, கலாத்தியர் 6:12 நீ கொடுத்தீங்களப்பா, அதற்காக நன்றி தகப்பனே. அதன் மூலமாக, அடியேன் மூலமாக, இந்த அடிமை மூலமாக நீ பேசினீர் ஆண்டவரே. பேசினது நீர், நான் அல்ல ஆண்டவரே. இந்த வசனத்து மூலம் எங்களிடம் இதை பார்த்துக்க யாராக இருந்தால் அவர்களிடம் பேக் ஸ்லைடிங்கோ தகப்பனே, மனிதர்களை விருப்பப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற, புகழ்படுத்துகிற ஆண்டவரே, அவர்களை நாடி அவர்களை மகிமைப்படுத்துகிற காரியம் எங்களுடைய இருந்தால் எடுத்து போடுங்க. உங்களையே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய வழிநடத்திலையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். Thank you God. May God bless you.